அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி 1948 ராணி செந்தில் குமார் பேசுறேன். ஜெயராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெயராம். இப்போ நான் காட்டப்படுறது 120 கவுண்ட்ஸ்ல நல்லா பிளைன்ல டபுள் சைட் பார்டர் வச்சு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இப்போ போன வீடியோ போட்டது கங்கா ஜமுனால 120 சின்ன பார்டர் போட்டிருந்தேன். கங்கா ஜமுனா போன வீடியோ, இதுக்கு முதல் வீடியோ. இப்போ நான் காமிக்கிறது கான்ட்ராஸ்ட்ல 120 கவுண்ட்ஸ்ல இது கெட்டி பார்டர்ல உங்களுக்கு பிளைன்ல நான் காமிக்கிறேன். ஒரு 10 சாரி இந்த கெட்டி பார்டர்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரிண்டட் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க அடிக்கடி ஃபேவரட்டா கேட்கறது தான் இந்த கலரு. இந்த கேசரி மஞ்சள்ல மெஜெண்டா பார்டர் அடிக்கடி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒவ்வொரு கலர்ஸ் டை பண்ணி வர்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகுதுங்க. ஏன்னா அது எல்லாமே ஹேண்ட்மேடு டைங். எதுவுமே உங்களுக்கு இதுல பண்றது கிடையாது, கையால தான் சாயம் போடுறது இது எல்லாமே. சரிங்களா? இதுல ஒரு 10 கலர் காமிக்கிறேன். தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா? ரைட். இது லெமன்ல கிரீன் பார்டர். லெமன்ல கிரீன் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். மெட்டீரியல் உங்களுக்கு கஞ்சி பசையோட வரும். சரிங்களா? கஞ்சி பசையோட வரல மொட இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் வாஷ் இட் கெட் வெரி சாஃப்ட். ஓகே. மிஷின் வாஷ் அண்ட் நார்மல் வாஷ் ஆல்சோ பாசிபிளுங்க. மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம், நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம். அதனால எந்த பயமும் கிடையாது. சார் இதுல உள்ள கலர் ப்ளீட் ஆயுமான்னு ஆயிராது. நீங்க நான் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா இருக்குங்களா? நல்லா சூப்பரா இருக்கும். லெமன்ல கிரீன் பார்டர். சரிங்களா? டபுள் சைடு 2 பக்கமும் பார்டர் இருக்கு. ஓகேங்களா? ரைட். இது ஒரு ஆள் மடிச்சுட்டே வந்திருப்பான். எந்த ஜிண்டா தான் மடிக்க முடியும், 2 தான் மடிக்கும். இந்த ஃபேன் மட்டும் அமர்த்திருப்பான், சவுண்டு உளுந்துரும். ஃபேன் ஓடனா இந்த மைக் ரிசீவ் பண்ணிடும் உங்களுக்கு நிறைய. என் வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகிட்டே இருக்கும். இது டசர் கலர்ல ரெட் பார்டர், மதுரா ரெட்டு, ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு. எல்லாமே சோடையே போகாது, எந்த கலரும் சோடா போகாது. இப்படி இல்லப்பா. இந்த மடிப்பு வருது பாருங்க, மடிப்பு வச்சு மடிங்க. நல்லா நேரா மடிக்கணும்ப்பா. சேலை மொசன போயிடும். நல்லா பொறுமையா கீழே வச்சு மடிங்க. இது பிஸ்கெட்ல ரெட் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் மடிச்சு காட்டுறேன் பாருப்பா. இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா சேலை உங்களுக்கு ரொம்ப இதா போயிடும். நல்லா பொறுமையா நல்லா கிளீனா பிடிச்சி இந்த மடிப்பு தான், இந்த மடிப்பு தான் அடையாளம். இந்த மடிப்பு வச்சு அப்படியே உங்களுக்கு காமிச்சு முடிச்சுடுறேன் மடிச்சு காட்டுற மாதிரி. சரிங்களா? இந்த மடிப்பு வர்றது காட்டி தான் நாங்க அவ்வளவு கஞ்சி போடுறோம். பாருங்க, நல்லா காலை வச்சு இந்த லேபிள் மேல வருதுங்களா பிரைஸ் டேக்கு. ரொம்ப வேகமா பண்ணோம்னா சேலை தோண்டு போயிடும். கிளீனா இருக்குங்களா? இது சந்தன கலருங்க. சந்தன கலர்ல ரெட் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். கவனிச்சு பாருங்க. என்னுடைய லேபிள்ல சேல்ல ராணி RMSன்னு என்னுடைய கடை பேர் இருக்கும். போட்டோ இருக்கும். இதே மாதிரி லேபிள்ல ஹெரிட்டேஜ் ராணி 1948 சின்ஸ் 1948ன்னு போட்டிருக்கும். இது சந்தன கலர்ல ரெட் பார்டரு. இதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். சேலை விரிச்சு காமிச்சாதான் அந்த முந்தானை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லி தான் விரிச்சு காமிக்கிறேன். 2 பக்கம் பார்டர், டபுள் சைட் பார்டரு ரொம்ப அருமையா இருக்கும். சரிங்களா? பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும், கிளாசிக்கா இருக்கும். சரிங்களா? இந்த இது கிரேல ப்ளூ பார்டருங்க. கிரேல ப்ளூ பார்டரு ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே மயில் போட்டதுதான். இந்த மாதிரி அன்னமயில் போட்டதுதான் எல்லா பார்டரும். பாத்துக்குங்க. நம்ம லேபிள் இந்த மாதிரி இருக்கும். முந்தானையில கம்பி பக்கம் ஏன்பா அடிக்கிறீங்க? கம்பி பக்கம் அடிக்கக்கூடாதுப்பா. இந்த பக்கம் தான் அடிக்கணும், கம்பி பக்கம் தான் அடிக்கக்கூடாது. இதெல்லாம் எடுத்து மாத்துங்க. இந்த லேபிள் முந்தானில முன்னாடி தச்சுக்கிட்டு இருந்தேங்க. இப்ப தைக்க முடியல.
ஏன்னா ஆள் இல்ல, தைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இது வந்து உங்களுக்கு கம்பி. ஒரு சேலை நான் வச்சு காமிக்கிறேன் உடுத்துனா எப்படி இருக்கும்னு. அதனால ஃபுல்லா விரிச்சிருக்கேன். ஃபுல்லா பிளைன் தான், டபுள் ஷேட் பார்டரு, வித்தவுட் பிளவுஸ். இது பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு, பிளவுஸ் இல்ல. பிளவுஸ் வேணும்னா மேட்சிங் பண்ணி தர்றேன், கடையில ஏதாச்சும் மேட்ச் ஆகுதுனாலும் மேட்சிங் பண்ணி தர்றேன். இது வந்து பாடி வந்து பிளைனு 120 கவுண்ட்ஸ்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில வந்து உங்களுக்கு 5.5 மீட்டர் சேலை. சேலை ஹைட் வந்து 47 இன்ச்சு இருக்கும். சேலை உடுத்துனீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஷேட் பார்டரு ரொம்ப அருமையா இருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? ஓகே. இது அதே சந்தனம் தான், சந்தனத்துல பிளாக் பார்டருங்க, சந்தனத்துல பிளாக் பார்டர். அருமையான காம்பினேஷன், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு, சரிங்களா? தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? பிளைன் வேணும் நிறைய பேர் கேட்டீங்க. அதனால எல்லாமே வந்து கஸ்டமர்ஸுக்கு இல்லைன்னு சொல்ற வார்த்தையே நம்ம கடையில வந்துடக்கூடாதுங்கிறது தான் ஒரு நோக்கம். வியாபாரங்கிறது அப்படிதானே, சரிங்களா? என்ன வியாபாரங்கிறது, கஸ்டமர்ஸ் என்ன விருப்பப்படுறாங்களோ அது கொடுக்கறதானே வியாபாரம், சரிங்களா? பிளைன் வேணும்னு கேட்டு வர்றாங்க நிறைய பேர், பிளைன் வேணும் பிளைன் வேணும், பிளைன் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி, அதனால பிளைன் போட்டிருக்கேன். பே பிங்க்ல வந்து கிரீன் பார்டர், லீஃப் கிரீன், பே பிங்க் வித் லீஃப் கிரீன். சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுல டேக்ல போட்டிருக்கும், அந்த டேக்ல போட்டதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் வரும். இது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 1800 வருங்க. அடேங்க அப்பா, என்னங்க குதிரை வேலை சொல்றீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும். துணி அந்த மாதிரி குதிரை மாதிரி இருக்கும், கழுத மாதிரி இருக்கு. அதுல துணி சூப்பரா இருக்கும். கழுதை தான் விலை கம்மியா கிடைக்கும், குதிரை விலை ஜாஸ்தி தான். அதுல என்னது வெள்ளை குதிரை, வேகமா ஓடுற குதிரை, அப்பனா காசு ஜாஸ்தி தான் வரும். என்னங்க சுங்குடி சேலை 500 கிடைக்குது கேக்குறீங்க, எனக்கு புரியுது. 500 சுங்குடி சேலை கிடைக்குது, 300 கிடைக்குது. நான் அந்த மாதிரி எல்லாம் தரம்லாம் ரொம்ப கம்மியா பண்றது இல்ல. அது இருக்கு என்கிட்ட, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஹண்ட்ரட்ஸ்ல ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கேன், பிரீமியம் வச்சிருக்கேன். ஆர்டினரி நான் பண்றதே கிடையாதுங்க சுங்குடி சேலையில, அது வந்து ஒர்த்தாவே இருக்காது, அதனால பண்றது கிடையாது. கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் குவாலிட்டியாவது கொடுக்கணும்ல, அப்பதான் அந்த 75 வருஷம் கடந்த மாதிரி லைஃப் லாங் அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்க முடியும் இந்த ராணி 1948 பிராண்ட. அதனால வந்து விலைக்கு ஏத்த மாதிரி அப்போ 1800 வந்துடும், இது டிஸ்கவுண்ட் எல்லாம் போக, சரிங்களா? தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இதுலயே பிரிண்ட் கூட வந்திருக்கு, டபுள் சைடு. நான் ஒரு சேர ஒரு வீடியோல போட்டு முடிச்சிடுறேன், 7 நிமிஷம் தானே ஆகுது, இன்னொரு 7 நிமிஷத்துல அதையும் போட்டு முடிச்சிருவோம், சரிங்களா? ஆமா. இது வந்து சம்பங்கில வந்து கருப்பு பார்டருங்க, இது முந்தான, சரிங்களா? இது முந்தான, சம்பங்கில வந்து கருப்பு பார்டரு, டபுள் சைடு தான். நான் காட்டுறது எல்லாமே டபுள் சைடு தான், ரொம்ப அருமையா இருக்கும். தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? அனுப்பிச்சுட்டு என்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. ஆமா, கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜிபே பண்ணுங்க. ஏன்னா 10 சாரி தான் பிளைன் போட்டிருக்கேன், ஏன்னா நிறைய டிசைன்ஸ் போடணும், உருப்படி கம்மியா தான் வருது கைக்கு. வர்ற அளவுக்கு வந்து என்ன டிசைன் பண்ண முடியும் பண்றேன். சட்னி பச்சையில நேவி ப்ளூ பார்டர், கருப்பு கிடையாது, நேவி ப்ளூ. சட்னி பச்சையில நேவி ப்ளூ பார்டருங்க, கருப்பு கிடையாது. இந்த காட்டுறேன் பாருங்க, பார்டர் நல்லா தெளிவா இருக்குங்க, நல்லா கெட்டியா தெளிவா. உங்களுக்கு ஜரிகை வெளியவே வராது, மூளை மட்டும் இழுக்காது, ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ மதுரைக்கு வந்தீங்கன்னா நீங்க கூகுள்ல போய் ராணி 1948 போடுங்க. இந்த ராணி 1948 போட்டுருக்கிறது மட்டும்தான் நம்ம கடை, சரிங்களா? மற்றதெல்லாம் நம்ம கடை கிடையாது, எனக்கு பிரான்ச்சஸே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த கடையை சேர்ந்தா சொல்லுவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கடை தான் மதுரையில இருக்கு, சென்னையில டி நகர்ல இருக்குங்க. நான் இப்ப பிரிண்ட் அவுட் போடுறேன், இதே டபுள் சைடு. இதே டபுள் சைடுல வந்து உங்களுக்கு பூ போட்ட மாதிரி, இந்த மாதிரி பூ போட்ட மாதிரி போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பார்டரு, பார்டர்ல வந்து சுமதி ப்ளூ பார்டரு, மஸ்டர்டு, சம்பங்கில பச்சை மை போட்டு இங்க யானை பிரிண்ட் பண்ணிருக்கோம், பத்திக் பிரிண்ட் யானை, பூ போட்டிருக்கோம், ரொம்ப சூப்பரா இருக்கும். தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? எல்லாமே கம்மி மேலதான் அடிச்சிருக்கீங்க, எல்லா சைடும் அப்படிதான் அடிச்சிருக்கீங்களா? எல்லாமே அப்படிதான் அடிச்சிருக்கீங்களா? வேலைக்கு வேலை 2 வேலை ஆயிருது இல்ல இப்ப. இது பாருங்க சூப்பரா இருக்குங்களா? இதுவும் அதே மாதிரிதான் உங்களுக்கு 1800 வந்துருங்க, டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 1800 வந்துடும்.
சரிங்களா? ஓகே. இது மெஜெண்டா பார்டர், கேசரி மஞ்சள்ல மெஜெண்டா பார்டரு. இதுவும் சூப்பரா இருக்கும். டபுள் கலர் பிரிண்ட் பண்ணிருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இங்க அடிக்கணும்ப்பா. நம்ம நம்ம கடையில எப்பயுமே வந்து இந்த லேபிள் தான் நம்ம முன்னாடி தச்சுக்கிட்டே இருந்தோம். இப்ப தைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் ஸ்டாப் பண்றேன். முந்தானையில அடிக்கக்கூடாது, சரிங்களா? இந்த உளுமுந்தில தான் நீங்க பின் பண்ணணும். தைக்க தெரிஞ்சா தைச்சிடலாம். ஆமா, இங்கதான் அடிக்கணும். இந்த கம்பி இருக்கிற பக்கம் வரக்கூடாது. கடையில புது பொண்ணு வேலைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி தரணும். கொஞ்சம் தப்பு செய்யத்தானே செய்வாங்க, அதை மாத்திக்குவாங்க. சொல்லி சொல்லி கொடுத்தா கரெக்டா மாத்திக்குவாங்க. இது வந்து கேசரி மாம்பழம்ல புட்டா போட்ட மாதிரி, டாட்லா போட்ட மாதிரி, டபுள் கலர் டாட்லா போட்டு பாருங்க. டபுள் கலர் டாட்லா போட்டு ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும் சேலை. முந்தான காமிக்கிறேன். சாரி, இது முந்தானங்க, ரொம்ப அருமையா இருக்கும். சரிங்களா? ஓகே. பேய் பிங்க்ல வந்து சுமதி ப்ளூ பார்டர்ல இதே மாதிரிதான் யானையை நான் போட்டு பிரிண்ட் போட்டு ரொம்ப அருமையா இருக்கும். வித்தியாசமான டிசைனுங்க. நீங்க இந்த ஆன்லைன்ல போய் பாக்குறது அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சும்மா பேருக்கு ஒரு 4 சேலை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விலையை போட்டு விட்டு போயிடுறாங்க. சும்மா ஒரு 10 நாள் இந்த மலைக்கு வந்து ஈசல் பூச்சி வரும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி விறுவிறுன்னு இன்ஸ்டாகிராம் அது எல்லாம் வந்துடுறாங்க. பாரம்பரியமா பண்ற எங்களுக்கு தாங்க பெரும்பாடா இருக்கு. ஏதோ ஒண்ணு குவாலிட்டி கம்மியா கொண்டு வந்து இதே மாதிரி தோசையை சுட்டு இதுவும் நெய் ரோஸ் சொல்லி வித்து அப்படி பண்ண முடியும்? நாங்க நெய் ரோஸ் தான் கொடுக்குறோம். சரி விடுங்க, அவங்க தெரிஞ்சது பண்றாங்க. நம்ம வந்து ஸ்டாண்டர்டை விட்டு போறதே இல்லை. தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? ஆமா, நம்மகிட்ட தரம் வந்து அவ்வளவு. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு போட்டி வந்தாலும் நாங்க தரத்துல வந்து மாத்திக்கிறதே கிடையாதுங்க. விலை வந்து ஏறினாலும் பரவாயில்ல, தரமா கொடுப்போங்கிறது தான் நோக்கம். கொடுக்கறதுனால 70 வருஷம் உட்கார முடியுது, எல்லாம் உட்கார முடியாதுங்க. சும்மா வந்து ஒரு 10,000 சேலை வித்துட்டு போறதுக்காண்டி போத்திருக்கோம். இன்னொரு 100 வருஷம் நம்ம கடை இருக்கணும். அதுக்காண்டிதான் இந்த உழைப்பு, இந்த விலை வருது, நல்லா தரமா கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து பிஸ்கெட்ல வந்து நேவி ப்ளூ பாடம், பிளாக் கிடையாது, நேவி ப்ளூ ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு 1800 ரூபா வந்துடும். இது எல்லாமே டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 1800 ரூபா உங்களுக்கு வந்துடும். சென்னையில போனீங்கன்னா காசி ஆர்கேட்ல இருக்கு என் கடை. காசி ஆர்கேடுக்கு போனீங்கன்னா அருமையா அங்கேயும் எல்லா டிசைனும் உங்களுக்கு அவைலபிள் அருமையா பண்ணியிருக்கேன். அங்கேயுமே விசிட் பண்ணி பாருங்க. சென்னை வாழ் மக்கள், சென்னை சுத்தி உள்ள மக்கள், ஏன் மதுரை மக்கள் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. மதுரை மக்களும் சென்னைக்கு போனீங்கன்னா போய் வாங்குங்க. இங்க என்ன விலையோ அதே விலை தான், எம்ஆர்பி போட்டு தான் போகும். இந்த மாதிரி லேபிள் இருக்கும். இந்த மாதிரி லேபிள்ல பின்னாடி வந்து எம்ஆர்பி எல்லாம் போட்டு அப்படியே இங்க என்ன எம்ஆர்பி இருக்கோ அதே எம்ஆர்பி தான் அங்க இருக்கும். அதனால வந்து நீங்க இங்கேயும் அங்கேயும் விலை ஜாஸ்தியா இருக்குமான்னு நினைச்சிடாங்க, ஒண்ணு இருக்காது, ஒரே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும். சுமதி ப்ளூ, மயில் ப்ளூல வந்து பச்சை பாடம் ரொம்ப அருமையா அட்டகாசமா இருக்கும். பாக்குறதுக்கே வந்து வித்தியாசமான காம்பினேஷன். சரிங்களா? ஓகே. இது லெமன்ல வந்து ப்ளூ பார்டருங்க. லெமன்ல வந்து ப்ளூ பார்டரு ரொம்ப சூப்பரா இருக்கும். வித்தியாசமா ஒரு பார்டர் டையிங் பண்ணி, காம்பினேஷன்ஸ் எல்லாம் வித்தியாசமா டையிங் பண்ணி, இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டம் சொல்றேன்னா, விலையமே இவ்வளவு வருதுன்னா இந்த உடல்ல வந்து சாயம் போடுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கும். இது தனியா சாயம் போட்டு அப்புறம் அவுத்து இங்க எல்லாம் கட்டிடுவோம். இங்கெல்லாம் சாயம் ஏறாத மாதிரி கட்டி அதுக்கப்புறம் காய வச்சு அப்புறம் மறுபடியும் இந்த மேல உள்ளதெல்லாம் கட்டி மூடி மறைச்சு ஒரு சுத்தி பலகை மாதிரி வச்சு அடிப்போம். அடிச்சு அதுக்கப்புறம் கீழே பார்டர் டையிங் பண்ணுவோம். அதனால வந்து லேபர் காஸ்ட் எக்கச்சக்கமா ஏறிடுது. மிஷின்ல பண்ணா வேற, ஆமா, கிரைண்டர்ல மாவாட்டி சாப்பிட்டோம்னா வேற, உரல்ல மாவாட்டி தோசை சுட்டோம்னா வேற. நான் அடிக்கடி சொல்றது அதுதான். தேங்காய் சட்னியோ வெங்காய சட்னியோ உரல்ல ஆட்டினோம்னா அந்த நறுமணமே ஜம்முன்னு இருக்கும். இது கிரேல வந்து மதுரா ரெட்டு பாடம் நல்லா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. சரிங்களா? இஃப் யூ நீட் டேக் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் சென்ட் டு மை வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. கிரே சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா சேலை எப்படி தெரியுது பாருங்க. அந்த நூல் அந்த மாதிரி நூலுங்க, அந்த தரம் கொடுக்கறதுனாலதான் அந்த சேலை வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டியா சைனிங்கா வருது கலரு. இல்லைன்னா சேலை நல்லா 5.5 மீட்டர் இருக்குங்க, 5.5 மீட்டரு.
ஹைட் பாருங்க 47 இன்ச் ஹைட் இருக்கும். சரிங்களா, நல்ல தரமா இருக்கும் சேலை. இதெல்லாம் பாருங்க சின்ன பொட்டு வச்ச மாதிரி. சில பேரு புட்டாவா விரும்புவாங்க, சில பேர் பொடி பூவா விரும்புவாங்க. அதனால புட்டாவும் இருக்கு, பொடிப்பியும் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அலைச்சலாம் தேடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், போர் அடிக்குன்னு நினைக்காதீங்க. ராணி 1948ன்னு தேடுங்க கூகுள்ல போய். கரெக்டா என் கடை லொகேஷன் கிடைச்சிரும். வாங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு, அள்ளிட்டு போகலாம், வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு போய் கிஃப்ட் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, பாரம்பரியமான கடையில வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. நீங்க வாங்கிட்டு போனா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சட்னி பச்சையில ரெட் பாட்டில், ரெட்டே பாருங்க, நம்ம ரெட் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே டால் அடிக்கும் கலரு. ஜம்முன்னு அந்த பிரைட்னஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஜம்முன்னு இருக்கும். ஒன்னும் குறைச்சலே இருக்காதுங்க. அதே மாதிரி தண்ணியில போட்ட உடனே சுருங்காது, உயரம் குறையாது, நொசன்னு ஆகாது, துணி நல்லா இருக்கும். சரிங்களா, தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே, இப்ப அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு நான் போட்டு விடுறேன். அந்த சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த பூனம் பேட்டு சின்ன பார்டரு யானை, அப்புறம் இந்த மாதிரி அச்சுக்கட்டுல ருத்ராட்சம் வந்திருக்கு, அது போட வேலை இருக்கு. நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குங்க. டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அடுத்த வீடியோ போடுறேன், அடுத்து வர்ற வீடியோ போடுறேன். எல்லாமே 120 கவுண்ட்ஸ் தான். சூப்பரா இருக்கும், ஒவ்வொரு காம்பினேஷனும் அட்டகாசமா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் ஒன்னொன்னும். அடுத்த வீடியோல போடுறேன். அதுவரை உடனே விடைபெறுவது ராணி 1948 ராணி செந்தில்குமார். ஜெய்ராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெய்ராம். ஆண்டவனின் நல்லொலி எல்லோர் வீட்டிலும் என்றும் பாயட்டும், வெற்றி கிட்டட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் செலுக்கட்டும் என்ற ஆண்டவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மதுரைக்கு வந்தீங்கன்னா என் கடைக்கு வருக வருக என்று அழைக்கின்றோம். நன்றிம்மா, வணக்கம்மா.